சில தீமையான காரியங்கள் வழியாக சில தீங்குகள் நமக்கு இழைக்கப்படும் பொழுது, அப்படிப்பட்ட மனிதர்களை நினைக்கிறதின் விளைவாக தேவன் நம்மை நினைத்து நம்முடைய தீமைகளை, நம்முடைய தீங்குகளை மாற்றுவார். அன்பானவர்களே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எபிரேயர் 13:3 தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பலவிதமான தீங்குகளை மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஜாதி ரீதியான, மத ரீதியான, பொருளாதார ரீதியான இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு குறிப்பிட்டார் இன்னொருவருக்கு எதிராக, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எதிராக நிறைய தீமையான பொய்மொழியான காரியங்களை சொல்லி பலரையும் தீமைக்குட்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. பலரும் தீங்குகளை அனுபவிக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்டவர்களை நினைத்து கொள்ள வேண்டுமா? தவறே செய்யாமல் குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் ஏராளமான பேர் உண்டு. இன்னும் சிலர் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தப்பட்டு தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் நினைவு கூற வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைவு கூறுங்க. உங்களுடைய தீங்குகளில் இருந்து தேவனால் விடுவிக்கப்படுவீர்களா? God bless you.